செந்தில் சார், ரொம்ப சந்தோஷம். ஜேஆர்சிஎம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு துளசி பையனோட ஆப்பர்ச்சுனிட்டி பொருள் அதை பற்றி அவர் சொல்றதுக்காக வராங்க. சார் ஆல்ரெடி வந்துடுச்சு. வெரி ஹாப்பி. அப்போ அவர் என்ன சொல்றது கொஞ்சம் கேட்கலாம். அது நினைச்சா நம்ம தான் எல்லாத்தையும் என்னோட இந்த ஷெட்யூலே இங்க இப்போ இல்லை, தேவையில்லை. நாசர் சார் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. இப்போ துளசி பெயிண்டை பற்றி ஒரு சிறுசா ஒரு இன்ட்ரோடக்ஷன் செந்தில் சார் கொடுத்துருக்கு. பெயிண்ட் வந்து அந்த பெரிய அளவுக்கு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடுல எந்த அளவுக்கு அதோட ஸ்கோப் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி சுமித் சார் சொல்லுவாங்க. ஆனா இதோட ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி அதை சொல்லணும். அப்பதான் நமக்கு அதோட ஒரு வாய்ப்பு தெரியும். அதாவது 2019 துளசி பெயிண்ட் ஆர்சிஎம் வந்தாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து உலகத்திலே ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த மாதிரி பெயிண்ட் டைரக்ட் செல்லிங் மல்டி லெவல் மார்க்கெட்ல போடுறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இது கூட இதுல போடுறோமா? இப்போ சுமித் சார் என்ன சொன்னாங்க, ஆர்சிஎமோட எய்ம் என்ன? நல்ல பொருள் கம்மி ரேட்ல கொடுக்கணும், அது இந்தியன் பொருள் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நமக்கும் இருக்கு. அப்படி இருந்தால் இந்த பொருள் எல்லாம் கொடுக்கலாமே, சரி நீங்க ட்ரை பண்ணுங்க சொன்னாங்க. அப்படி வந்து ஒரு அவரோட கம்பெனி மகாராஷ்டிரால நாந்தியில இருக்கு. கிட்ட இருக்க 3 மட்டும் சார் மைக் சரி பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட அவருக்கு மட்டும் அனுப்பி கொடுங்க, டைரக்டா கொடுங்க. இந்த சார் வாய்ஸ் வரல. மூர்த்தி சார் வாய்ஸ் வரல. நான் பேசும்போது இப்போ வருதா? இப்போ வருது. இடையில கொஞ்சம் வரல. ஓகே ஓகே, அது ஏதோ நெட்வொர்க் போல இருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ ஒரு ட்ரையல் மாதிரி 3 ஸ்டேட்டுக்கு மட்டும் அனுப்புறதுக்கு ஆர்சிஎம் பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த டைம்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அங்க நாந்தியில கம்பெனியில வந்து பெரிய பெரிய லீடர்ஸ், கோர் லீடர்ஸ், டைமண்ட் சுரேந்திர சார் அந்த மாதிரி எல்லாம் வந்து அங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ கூட வந்து இந்த பெயிண்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு டிமாண்ட் வரல. போன வருஷம் ஆகஸ்ட் மாசத்துக்கு அதுக்கு முன்னாடி சில பேர் யாரோ இந்த மாதிரி பார்த்துட்டு சைட்ல பார்த்து ஃபோன் பண்ணி எல்லாம் வாங்கியிருக்கும். பட் போன வருஷம் கேரளாவில் வந்து கொஞ்சம் பேர் இது பார்த்துட்டு, நம்ம ஒரு கிருஷ்ணகுமார் அப்படின்னு ஒரு பியூசி காரனுக்கு அவர் வந்து பில்டிங் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அதனால அவரு வாங்கி ட்ரையல் பண்ண அப்படின்ட்டு அவரு வாங்கினாங்க. அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வாங்கி யூஸ் பண்ணும்போது இந்த ஃபீல்ட்ல யாருக்கு பழக்கம் இருக்கா, அதாவது பெயிண்ட் யூஸ் பண்ண எப்படி அதோட பெனிஃபிட் என்ன தெரியும். இப்போ செந்தில் சார் சொன்னாங்க அதுல வந்து ஸ்மெல் இல்லை, அப்புறம் கவரேஜ் ஜாஸ்தி வருது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லும் போது யாருக்கு தெரியும், தெரிஞ்சவருக்கு தானே இத சொல்ல முடியும். அந்த மாதிரி பெயிண்ட் ஃபீல்ட்ல யாராவது பழக்கம் இருக்கா, அவரு வந்து வாங்கி யூஸ் பண்ணி 6 மாசத்துக்குள்ள கேரளாவில் வந்து ஒரு 3.5 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் நடந்துச்சு. கம்பெனிக்கே இது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன்னா அவரு ஒரு ப்ரமோஷனும் பண்ணாம எப்படி நடக்குது. அந்த டைம்ல என்ன அதோட சிஸ்டம் எப்படி இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் கம்பெனியே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் அனுப்பி வச்சுட்டு அவரு பில்ல போடும். அப்போ 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை பண்றது லாஸ்ட் மாசத்தோட லாஸ்ட்ல தான் அவரு கொடுத்த பிசினஸ் வழியம் ஏத்துவாங்க. அப்போ வந்து டைரக்ட் பிசினஸ் வருது இல்ல, எப்ப வரும்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது மாசத்துல ஒரு வாட்டினால அவர் 2 வாட்டி பில்லிங் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு, மறுபடி 3 வாட்டி ஆச்சு, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு, அதுக்கப்புறம் 4 நாளுக்கு இடையில ஒரு வாட்டி அந்த மாதிரி பில்லிங் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சு. அதுக்குள்ள நிறைய பேர் வந்து தனியே பிக்கப் நான் சொல்றது பெயிண்டோட பிக்கப் சென்டர் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப கம்பெனி வந்து துளசி பெயிண்டுக்காக எதுவும் பியூசி கமிஷன் கொடுக்கல, பொருள் வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைச்சு அவருடைய அக்கௌண்ட்ல பிசினஸ் ஓலியம் போட்டு கமிஷன் வர்றதுக்கு அப்புறம் ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் தான் பியூசிக்காக 2% ரெஃபரல் கமிஷன் அப்படி கொடுத்தது. அதாவது நீங்க வந்து பெயிண்ட் வாங்கி பிக்கப் சென்டர்ல ஸ்டாக் பண்றது தேவையில்லை, யாருக்கு வேணும்னா சொல்லி கொடுங்க, அப்படி ரெஃபரல் கமிஷன் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அப்படி கமிஷன் கூட இல்லாம இங்க வந்து பெயிண்ட் அவுட்லெட்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிக்கப் சென்டர் எப்படி இருக்கு, அதோட பெரிய அவுட்லெட் துளசி பெயிண்ட் அவுட்லெட் ரொம்ப அழகா பண்ணிருக்கு. நிறைய ஒரு 5 லட்சம் ஸ்டோக் எல்லாம் வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் டிண்டிங் மிஷின் கேட்டாங்க. திடீர்னு டிண்டி மிஷின் எடுத்து எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கம்பெனி எம்டி சுனில் சாருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆச்சு. நம்ம எதுவும் ப்ரமோட் பண்ணாம எந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லாம இந்த அளவுக்கு பிசினஸ் நடந்துட்டு இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா இன்னும் ரொம்ப பெருசா பண்ணலாமே. அப்படி எங்க எந்தெந்த இடத்துல பெயிண்ட் வச்சிருக்கா அதை பற்றி பாக்குறதுக்காக அவரு ஒரு விசிட்டுக்கு வரான்னு சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், நீங்க வரும்போது எப்படியாவது கேரளாவில வந்து எல்லா இடத்துலயும் போய் பார்க்கணும்னா போகும்போது நம்ம கொஞ்சம் ஒரு செஷன் கூட கனெக்ட் பண்ணலாமே. அவர் சொன்ன தாராளமா பண்ணலாம் சார், நான் வந்து ஒரு 6 நாளைக்கு அங்க வரேன் அப்படின்ட்டு அவரை கூட்டிட்டு மார்ச் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கேரளாவில் டெய்லி 3 ப்ரோக்ராம்ஸ். அதாவது அவருடைய எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு பிக் சல்யூட். அவர் தூங்குறதே கிடையாது. எல்லாரும் என்ன பற்றி சொல்லுவாங்க, மூர்த்தி சார் தூங்குறது இல்லைன்னு. காலை 6 மணிலிருந்து நைட்டு 8 மணி 10 மணி வரைக்கும் வண்டியில இருக்கும். 3 ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் கூட ரூம்ல வந்து டிஸ்கஷன் 1 மணி 2 மணி வரைக்கும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் என்ன சொன்னாரு, நாம் எதிர்பார்க்கறதுக்கும் மேலே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமா தயார் பண்ண வேண்டிய இருக்கு. உங்களுக்காக ப்ரோஷர் தயார் பண்றேன், ஷேட் கார்டு தயார் பண்றேன், அப்புறம் கைடன்ஸ், அப்புறம் கம்பெனி போய் டிசி சார் கிட்ட பேசி இது வந்து டைரக்டா உங்களுக்கு பிக்கப் சென்டர்ல ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் பிசினஸ் மூலியம் கிடைக்கிற மாதிரி பண்ணலாமா, அந்த விஷயத்துல நான் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ட்டு மார்ச் மாசம் கேரளா டூர் முடிச்சு அவர் போனாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் கர்நாடகா மகாராஷ்டிரால கூட கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரமோஷன் அவர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் செகண்ட் டைம் லாக்டவுன் ஆச்சு. ஸோ எகெயின் நம்ம என்ன சொல்றது, நம்மளோட பிளானிங் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. நான் இப்ப மறுபடியும் இப்போ கொஞ்சம் எல்லா இடத்துலும் நார்மல் ஆயிடுச்சு. இந்த கம்பெனி இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் இருந்தா அந்த டைம்ல கூட அவரு பொருள் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி பார்க்கும்போது ஆர்சிஎம்ல இப்ப எத்தனை பொருள் இருக்கா, அந்த பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு திராசுல ஒரு சைட்ல வச்சுட்டு மறு சைட்ல துளசி பெயிண்ட் மட்டும் வச்சால் அந்த துளசி பெயிண்ட் இருக்கிற இடம் கீழே தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு துளசி பெயிண்ட். ஒரு டாட்டாஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதனால நான் வந்து இன்ஃபார்மலா பேச ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்படியே லெங்தி ஆயிடுச்சு. அதாவது கேரளாவில் வந்து ஒரு வருஷம் ஆனுவலி வந்து 800 கோடி பெயிண்டோட டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு வெளி மார்க்கெட்ல. அதுல ஒரே கம்பெனி மட்டும் 400 கோடிக்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொருளாட்டு கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு கம்மியா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. இது வந்து ஹெல்த்தி. அதாவது இப்ப சார் சொன்னாங்க இதுல வந்து ஸ்மெல்லு கிடையாது. அப்புறம் சாதாரணமா பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது அது கிளீன் பண்ணணும்னா சீமெண்ட்னா இல்லாட்டி பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த பெயிண்டர்ஸுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை, அலர்ஜி, அப்புறம் ஆஸ்மா அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருவாங்க. இது வந்து பியூர்லி தண்ணி மட்டும் போட்டா போதும், வாஷ் பண்றதுக்கு சோப்பு கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஸ்மெல்லு கிடையாது. சார் சொன்ன மாதிரி பெயிண்ட் போட்டு அதே நாள்ல உங்களை வீட்டுல தூங்கல, எதுவும் பிரச்சனை கிடையாது. என்னோட வீடு ஃபுல்லா துளசி பெயிண்ட்ல பெயிண்ட் பண்ணிருக்கு இப்போ. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க பாருங்க, கேரளாவில் 3.5 கோடி மக்கள் இருக்கு, தமிழ்நாடு 3 டைம்ஸ். கேரளாவில் 800 crore இருந்து எப்படி 1000 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல பெயிண்ட் பிசினஸ் நடந்துட்டு இருக்குமே ஆனுவலி. அதோட ஒரு 1% கூட கிடைச்சால் எவ்வளவு ஆகுது? ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு பெரிய பிசினஸ் சான்ஸ் வருது. ஆனா இதை பற்றி நம்ம தெரியணும். ஆனா இன்னொரு வார்த்தை, இது வந்து நமக்கு தெரியாம விஷயம். நம்ம நுட்டுச்சார்ஜ் வரும்போது, ஹரிசன் ஜீவனி வரும்போது, கீசோல் வரும்போது, குட்டோட் வரும்போது எல்லாம் ஒரு புது பொருள் வரும்போது நமக்கு இதை பற்றி சந்தேகம் நிறைய இருக்கும். சந்தேகம் எல்லாம் சில இடத்துல வந்து நம்மளால தப்பு பண்ணலாம் தெரியாம. இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன் ஃபியூச்சர் இதுல எதை நமக்கு என்ன கிடைக்க போகுது அது பார்த்துட்டு நம்ம சீக்கிரமா இந்த விஷயத்துல வந்து எவ்வளவு நாலேஜ் எடுக்க முடியுமா, இந்த பெயிண்ட்ல என்னென்ன விஷயம் நமக்கு தெரியணுமோ அது தெரிஞ்சு மேக்சிமம் ஷேர் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இப்போ வந்து இதை வந்து தாராளமா டிப்போ பியூசி அந்த இதுல வர்றதுனால ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பியூசி கார் கூட டர்ன் ஓவர் ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். டர்ன் ஓவர் ஜாஸ்தி வரும்போது உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது துளசி பெயிண்ட் வந்ததுனால நான் பெயிண்ட் பண்ண என்ன ஆகுது,
வீடு புதுசு மாதிரி இருக்கும் இல்லையா கலர், அந்த மாதிரி ஆர்சிஎம்க்கு ஒரு புது ஜீவன் கொடுக்கறதுக்கு துளசி பெண் வந்துடுச்சு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். சந்திரி சார், நீங்க நீங்க கூப்பிடுவாங்களா, நாசர் சார் கூப்பிடுவாங்களா? இல்ல சார், அது நான் கூப்பிட்டா போதுமா? நீங்க கூப்பிடுங்க சார். ओके, सो आई एम रियली एक्साइटेड. सुमी सर, आपको अभी तमिल सीखना पड़ेगा. यस सर. क्योंकि मैं तो हमारे केरला का ट्रिप के बारे में थोड़ा सा इनको बता दिया. Yes. Unfortunately, because of Corona, we could not do the Tamil Nadu tour. Tamil Nadu area, right? Once the situation is getting normal, we will do the Yes, definitely. same Definitely. tour in Tamil Nadu also. Yes. And we have got a lot of chance in more chance than in Kerala in Tamil Nadu. Great. So heartily welcome to Tamil Nadu. Thank you so much, sir. Thank you. The good clap. I will request the Sumit sir to start the session. Yes. And Chappal Nasser sir. Sir, welcome. I think you are ready to translate, sir. Welcome. Thank you. Yes, sir. I'm here Okay. always. Okay, thank you, sir. Can you hear me? Yes, sir. sir. Clear. Am I audible? Yes, sir. Audible, sir, but Thank your you. signal is weak. Yeah, that's why I asked. But we are able to listen. Yeah, if you listen, it's okay. If you can listen. Yes, sir. Audible. Otherwise, I audible. have to. Okay, thank you. Okay, we begin, sir. Now, this is a very general session. It is a very basics. We are going to discuss all about basics of paint today. And thank you so much, Murthy sir, for the introduction. Thank you so much. Thank you so much, Nasser sir, for doing this again for me. You are translating for me. Thank you so much. Before I begin, I would like to thank you. And this session is all about very basics of paint. This will probably clear all the ideas if anybody is new to the paint industry as well. If somebody is very new, he doesn't know anything about paint, yet this will be a very informative session. So I'll just share my screen like we always do. Let me translate it. Yes. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம ஒரு சிறப்பாக நம்ம துளசி பெயிண்ட் விஷயங்களை பேச போறோம். மூர்த்தி சார் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தாரு, சில தகவல்கள் உங்களுக்கு தந்திருக்காரு, அவருக்கு மிக்க நன்றி. நாசர் சார் மறுபடியும் எனக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்ததுக்கு அவருக்கும் நன்றி. இப்ப இன்னைக்கு பார்க்க போற நம்ம இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பெயிண்ட பத்திய விவரம் தெரியாத, பெயிண்ட பற்றி புரிதல் இல்லாதவர்களுக்கும் மிக எளிமையா பெயிண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான களம். இந்த களத்துல இப்ப முதல்ல நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது நம்ம எல்லாமே அதை புரிந்து கொள்ளலாம். எல்லாம் குறிப்பிடுத்து வச்சுக்கணுங்க. எஸ் சார். Yes. So I mean, I think this is the third session we are doing in the Tamil Nadu region, third or fourth session as far as I remember. And I would like to say that RCM is the only company throughout the world who has thought of bringing a product like paint into the networking business. No other company has even thought of it, and nobody has done it. So that way, this is really appreciable. And keeping this into mind, it is a huge opportunity in our hands. It is altogether a bulk business in which there are a lot of possibilities. So we'll try to understand and clear the basics so that, we be confident when we are into field. And there were two challenges that I was usually addressing. Challenge number one was a lot of people knew that RCM has come up with paint, but then yet a very few of those did the business. Now the reason being, a lot of people were waiting probably for the paint to come down to the depots or everything. But hats off to Murthy sir and his team, because they were not waiting for that day. At least they were all, they just jumped all the hurdles and they did it. And the second challenge was a lot of people, yet they think that paint is not our cup of tea and we don't understand this particular product. Now, I think Murthy sir understands paint better than me as of today, because
more in he is regularly involved. I think every time I call him throughout the day, he is on a phone call with somebody and discussing paint. So more field work, more idea, more knowledge, more practicality, and that is the way this field operates. Nasir sir, please, with this introduction, we'll then begin our discussion. எஸ் சார், எஸ் சார். நண்பர்களே, நாம் 3வது முறை சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன்னா, என்னோட ஞாபகத்துல தான் இருக்கு. 3வது முறை சந்திக்கிறோம். இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ல இந்த உலகத்திலேயே எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் பெயிண்டை நேரடி விற்பனையில கொண்டு வரலாம்னு சிந்தித்ததே கிடையாது. இதுவரை சிந்தனையே கிடையாது. ஆனா அதை செயல்படுத்திருச்சு ஆர்சிஎம். இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்தது, இந்த வாய்ப்பு ஆர்சிஎம் கொடுத்தாலும் பல பேர் அதை யோசிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க, எப்ப நமக்கான நேரம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி நேரங்களில் மூர்த்தி சார் போன்ற லீடர்கள் வந்து இதுல இறங்கி அவர்கள் இதை மிக எளிதாக எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா இதை சாத்தியப்படுத்தி காட்ட முடிஞ்சது. அப்போ பெயிண்ட் என்பது எல்லாருக்கும் தேவையான பொருள் தான். ஆனா பல பேர் இருப்பாங்க, இட் இஸ் நாட் அ கப் ஆஃப் டீ ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கான ஏரியா இல்ல, நமக்கான வேலை இல்ல அதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருப்பவர்களையும் உள்ள இழுக்கக்கூடிய தன்மையில மூர்த்தி சார் போன்ற ஒரு லீடர்கள் எல்லாம் வந்து களப்பணியாற்றி இன்னைக்கு சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப மூர்த்தி சாருக்கு எப்ப நான் போன் பண்ணாலும், எப்ப பார்த்தாலும் முழுமையாக என்ன விட துளசிப்பேட்டை பத்தி அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மூழ்கிறாரு. எப்ப போன் பண்ணாலும் யார்கிட்டயாவது துளசிப்பேட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. காரணம், இதோட எதிர்காலத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். எப்படி இந்த உலகத்திலேயே எந்த டைரக்ட் செல்லிங்லயும் பெயிண்ட் வரலங்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அல்லது கேரளாக்கு வந்திருக்கு, எதுல இருந்து வந்திருக்கு, அரசியல் வந்திருக்கு. இது ஒரு பெரிய வரம் என்பதை புரிந்து கொள்வதுதான் ஒரு லீடரா இருக்க முடியும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில மூர்த்தி சார் ஒரு முழு அர்ப்பணிப்பை செய்து என்னை விட அதிகம் துளசிப்பேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் எடுத்துக்கிட்டார். இப்ப ஏற்பட்ட ஒரு அற்புதமான களத்துல நம்ம இருக்கிறோங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய வெற்றிகள் நமக்காக காத்திருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். எஸ் சார். Yes. So I don't want this particular reason to be, anymore. So I'm resolving all the issues that I was thinking that has limited people to do business in paint. The first reason being material availability at depot. So let me clarify. For all the depots in Tamil Nadu, by the next weekend, I mean 7 days from now, the material will be available at all the depots in Tamil Nadu. And this is the first limitation I think people were facing. And the second one, we don't have knowledge about paint. So today we will be discussing basics of paint. So anybody attending today will not have this particular reason for not doing this business anymore. So I begin with my slide, my presentation now. Just a minute. Let me clarify that. Yes. இப்போ ஏற்பட்ட களத்தில் நம்ம வந்துட்டோம், களத்தில் வந்துட்டோம், எல்லாம் தயாராயிருச்சு. இன்னைக்கு இதுவரை இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லர்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் 2 தான். முதல் விஷயம், பொருள் சரியா கிடைக்கிறது இல்லைன்னு. அதற்கான பதில் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இந்த வரக்கூடிய வார கடைசியில எல்லா டெப்போலையுமே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். முதல் செய்தி. 2வது, இதை எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி செய்ய போறோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி இப்ப பார்ப்போம். எஸ் சார், ப்ளீஸ். Yes. So we'll try to understand the basics of paint. Now we'll go back to the area where the painting industry started. Previously, if you remember, it all we all used to apply cement paint, say 15-20 years ago. In our 90s, cement paint was used until very recently. Now this was available in the powder form and applied on the wall, and then 7 to 8 days we used to do curing by applying water onto it. Then came the technology of distempers, wherein 20 kg buckets came, or 1 kg pouch were introduced. Even today, a lot of areas they use distemper, but it is yet old technology. And then came emulsion or plastic paint. Now this is the technology of paint that we people use as of today. Now if we see the technological advancements in shades, then probably it all started with a fixed set of shades. Previously there were only 15-20 shades, and we used to visit the paint stores. So there only small shade card was there, and we used to select one of those, and then the shop owner would give us that paint. But now the tinting machine technology has come up since 2003-2004, and after that the possibilities of making shades
have gone from some 15-20 shades until thousands of shades. So these are the technological advancement in paint and then technological advancement in shades. Nasa sir, sir, your Can you hear me? yes. ஓகே, தேங்க்யூ. நண்பர்களே, பெயிண்டோட பெயிண்ட பத்தி நம்ம துளசி பெயிண்ட பத்தி முழுமையா தெரிந்து கொள்ள முன்னால இதோட வரலாறு தெரிஞ்சுக்கணும். பெயிண்டோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப கட்டத்துல டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இன் பெயிண்ட் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்ப்போம். முதல் காலகட்டங்கள்ல என்ன செஞ்சது, சிமெண்ட் பெயிண்ட் வந்தது. அதை என்ன செய்யணும், பவுடர் ஃபார்ம்ல வரும். அதை நம்ம தண்ணி போட்டு குழச்சி எடுத்து அதை பூசி அதுக்கு ஒரு 7 நாள் அதோட ட்ரீட்மெண்ட் பீரியட் சொல்லுவோம். அதை காய வச்சு உறிஞ்ச வச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்த கட்டமாக அதோட அடுத்த படிநிலை வளர்ச்சியா வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்டம்பர்னு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை கடந்து இன்றைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிற காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா எமல்ஷன் பிளாஸ்டிக் பெயிண்ட்ஸ். டிஸ்டம்பருங்கிறத விட பிளாஸ்டிக் பெயிண்ட்ஸ்ங்கிறது ஒரு அழுக்கு விட்டாது, அதை எளிதா தொடச்சிடலாம், இன்னொரு ஒரு நல்ல மிளிரும் தன்மையில இருக்கும். அந்த காலகட்டத்துக்கு விஞ்ஞான பூர்வமாக நகர்ந்து வந்துருச்சு பெயிண்டோட இண்டஸ்ட்ரி. அதே பெயிண்ட்ல ஷேட்ஸ் சொல்லுவோம், நிறங்களின் வகைகள். அப்போ எத்தனை நிறங்கள் கிடைக்கும் சொல்லிட்டு 15 16 கலர் மட்டும் தான் கிடைக்கும் ஒரு காலத்துல. காரணம், ஒரு பெயிண்ட் கடைக்கு போவோம், அங்க ஒரு ஷேட் கார்டு வச்சிருப்பாங்க, இத்தனை கலர் தான் இருக்கும், இத்தனை நிறங்கள் இருக்கும், அதுல தேவையானதை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு அதற்கான பெயிண்ட்கள் அங்க காத்திருக்கும். அப்ப ஏற்கனவே ஒரு பெயிண்ட் அந்தந்த நிறத்துக்கான பெயிண்ட் ஒரு டப்பால அடைச்சிருக்கும், அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வர வேண்டிய சூழல்ல இருந்தோம். அந்த அடுத்த கட்ட விஞ்ஞான வளர்ச்சியில் என்ன நடந்தது, டிண்டிங் மிஷின் டெக்னாலஜின்னு ஒண்ணு வந்தது. அந்த டெக்னாலஜி வந்த பிறகு என்னாச்சு, நம் தேவைக்கான நிறத்தை நாமே உருவாக்கி கொள்ளலாங்கிற நம்பிக்கை வந்தது. 15 கலர் நிறம் இருந்த காலத்துல இப்ப வந்து 1500, 2000, 3000 அப்படின்னு நிறங்களை தேர்வு செய்யக்கூடிய வசதி உருவானது இந்த டிண்டிங் மிஷின்ங்கிற டெக்னாலஜில. இப்ப பெயிண்ட்ங்கிற பூர்வாங்கம் எப்படி வளர்ச்சி பெற்று வந்ததுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். எஸ் சார். Now we understand yes, I'm getting you, sir. Primer, putty and paint. You can listen to me, sir. Yeah, but it's coming, your voice is coming late. Some network problem is there, it seems. Okay, probably. So there are 3 P's, as in RCM we say there are 3 P's, product, profile and plan. Similarly, there are 3 P's in paint industry as well, which is primer, that is an undercoat, putty, that is a leveling coat, and then paint, which is top coat. So we'll try to understand the need and the purpose of all these 3 P's in our next slide. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நண்பர்களே, please go to the previous slide, sir. Yeah. இப்ப முதல்ல அடுத்து பெயிண்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு RCMல நமக்கு 3 P இருக்கு. என்னது, ப்ரொஃபைல், ப்ராடக்ட், பிளான். அதே மாதிரி நமக்கு என்ன இருக்கு, இங்க பெயிண்ட்லயும் 3 P இருக்கு. என்னது, பிரைமர், அண்டர் கோட், முதல்ல பெயிண்ட் அடிக்கும் முன்னால அது ஒரு சமதளப்படுத்துவதற்காக. அடுத்தது புட்டிக்கிற லெவல் பண்றதுக்காக. அடுத்தது பெயிண்ட் கோட், டாப் கோட், அதுதான் பெயிண்ட் நமக்கு வெளியே தெரிவதற்காக. இந்த மாதிரி 3 P இருக்கு நமக்கு பெயிண்ட் இண்டஸ்ட்ரியிலையும். இத பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். எஸ் சார். So what is a primer? Now basically primer is used because all the surfaces where we have to paint are made up of cement, and a cement has a basic principle, a basic entity. The basic quality of cement is that it will absorb water when water is put onto it. So if we apply paint directly on our cementitious surface, then the cement will absorb all the water into it and will not get that much of coverage. So what primer does is, primer makes the surface less absorbent and coverage of top coat paint increases post application of primer. Now it provides excellent adhesion also to the top coat emulsion, and due to the whiteness of primer, the primer that we have in RCM, there are 3 primers that, as you can see, Polar, Blaze and Mint. So now due to the whiteness of this particular primer, it improves the appearance of the top coat emulsion as well. The top coat comes out beautifully post applying our primer. Sir.
எஸ் சார். இப்ப அந்த 3 Pல முதல் P என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைமர். பிரைமர்ங்கிறது பொதுவா எதுக்கு பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா, நம்ம சர்ஃபேஸ சமதளப்படுத்துவது மட்டுமல்ல, சிமெண்ட் நம்ம சிமெண்ட்ல தான் கட்டடம் கட்டுறோம். அந்த சிமெண்ட்டுக்கு என்ன என்ன தன்மை? தண்ணீர் உறிஞ்சக்கூடிய தன்மை. அப்ப எந்த திரவத்தையும் உறிஞ்சும். அப்ப உறிஞ்சக்கூடிய பெயிண்ட மேல நேரடியா சிமெண்ட்ல பூசும்போது பெயிண்டோட பல பல பாகங்கள் உறிஞ்சப்பட்டுரும். அப்ப பெயிண்டோட முழுமையான தோற்றம் கிடைக்காது, முழுமையடையாது. திரும்ப திரும்ப உறிஞ்சப்படலாம். அப்போ பெயிண்டை மிகவும் தன்மையான பெயிண்டோட நிறத்தை நம்ம பார்க்கறதுக்காகவும், அடுத்தது உறிஞ்சும் தன்மையை தடுப்பதற்காகவும், உறிஞ்சுவது என்பது வெளியிடுவதும் ஆகும். அப்போ உறிஞ்சக்கூடிய தன்மையில ஒரு சிமெண்ட் இருக்கும்போது, அப்ப தண்ணி உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை தடுக்கிறதுக்கான ஒரு 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 ஆதாயமா தான் பிரைமருங்கிறத உருவாக்குறாங்க. இந்த பிரைமர் என்ன செய்யுது? உறிஞ்சு தன்மையை தடுப்பது மட்டுமல்லாமல் அது ஒரு சர்ஃபேஸ் ஒரு லெவலா ஒரு சீராக்கிற தன்மையும் உருவாக்குது. இதன் மூலமாக நம்ம அடிக்கக்கூடிய பெயிண்ட் எதுவா இருந்தாலும் அந்த பெயிண்ட்டுக்கான உண்மையான மிளிர்வையும் உண்மையான குவாலிட்டியை வெளியே காட்டுறதுக்காக இருக்கு. அப்போ இப்ப நம்மள்ட்ட இருக்கிற பிரைமர் பாத்தீங்கன்னா இது 100% சிறப்பா செய்யக்கூடிய ஒரு டாப் கோட் எமல்ஷன் நம்மளோடது. எஸ் சார். Now next is putty. Now putty basically is in it is used to fill the imperfection and gaps of the wall, and putty basically creates an even base, a plain base for our paint. Now what are the types of putty that is available in the market? So usually you would have seen there is cement based putty which is available in the powder form. You must have seen the Birla putty, JK putty, 40 kg bags putty. This as of today is not available in our product line, but we are planning to bring this product very soon. And the next one is acrylic putty, which is available in the bucket form in the paste. And the last one is polymer putty, which yet is available in the bucket form. And this particular putty, which is in paste form, available in the buckets, is available in the RCM. This is the RCM polymer putty you could see in the image, sir. Yes, sir. இப்ப பாத்தீங்கன்னா புட்டி, அடுத்தது பாத்தீங்கன்னா புட்டி. The putty fills the imperfection and gaps in the wall to create an even base of your paint. இப்போ அந்த புட்டிங்கிறது எதுக்கு பயன்படுத்துறோம்? எமல்ஷனுக்கு மேல இதை போடும்போது என்ன ஆகுது? அது ஒரு மேடு பள்ளங்களை நிறைச்சு அடுத்து இடைவெளி இருந்தாலும் அதை முழுமைப்படுத்தி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு சமதளத்தை உருவாக்கக்கூடியதுக்கா இருக்கு. புட்டியில ஒரு 3 வகையான புட்டிகள் இருக்கு. இந்த சிமெண்ட் பேஸ்ட் புட்டி, அது சிமெண்ட்டுக்கு தன்மையில உள்ள புட்டி. இது பிர்லா புட்டிலாம் நமக்கு இருக்கு தெரியும். அது பவுடர்ல இருக்கும். அந்த பவுடர் புட்டி விரைவில் நம்ம வரவிருக்கு, இப்ப நம்மகிட்ட இல்ல. ஆனா அடுத்து அதை விட ஒரு உயர்தரமானது அடுத்த டெக்னாலஜியோட வளர்ச்சியில வந்தது பாத்தீங்கன்னா அக்ரலிக் புட்டி. இது பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்ப பேஸ்ட் மாதிரி இருக்கிறது எளிதா பயன்படுத்த முடியும். அடுத்தது பாலிமர் புட்டி, அது பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த பாலிமர் புட்டி தான் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கு. அதான் அந்த படத்துல நீங்க பாக்குறீங்க. பாலிமர் புட்டி வந்துருச்சு. ஆனா விரைவில் சிமெண்ட் புட்டி பல பேர் விலை குறைவா இருக்குன்னு விரும்புறாங்க. அதுவும் தயாரிப்புல இருக்கு. விரைவில் அது அறிமுகப்படுத்தப்படும். எஸ் சார். So you have clarified, sir, that powder putty is not available as of today in RCM, but we are going to come up with that product in near future. Explain. Yes. Finish. Yes. Now the paint, obviously, paint is used to protect our houses primarily, and it is then used to beautify our dream houses, right? So this is the purpose of paint. So we are clear with primer, why it is used. We are clear with putty, what is the purpose of putty. And then we are clear with paint. Obviously, it protects our house from the outside, from rains, from the sun and everything. And it also beautifies our dream houses. So we'll go to the next one then, sir. இப்போ நம்ம நண்பர்களே, இப்ப அடுத்தது பெயிண்ட். பெயிண்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம வீட்டோட வெளிப்புறத்தை பாதுகாப்பதற்காகவும் வெளிப்புறத்தை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்துறது தான் பெயிண்ட். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரைமர்னா என்னன்னு பார்த்துட்டோம், புட்டி எதற்காக பார்த்துட்டோம், பெயிண்ட் எதுக்காக பார்த்துட்டோம். பெயிண்ட் என்பது வீட்டோட வெளிப்புறத்தை பாதுகாப்பதற்கும் அதை அழகு தோற்றத்தில் ஏற்படுத்துவதற்கானது. இப்ப இந்த 3 பார்த்துட்டோம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம். So basically when it comes to paint, one thing that is very, very important is anybody who is planning to come to the paint industry should understand the surface, because paint is basically applied on the surface. Now that surface, if it is properly prepared, then you will not face any challenges. But if the surfaces are not properly finished, obviously we are going to face challenges. So surface preparation is very, very integral and very important part of the paint industry. If you are doing it on the old surfaces that we call repainting, you are painting your house which has already been painted,
then additional care has to be taken. We have to be very, very careful in that scenario. Anything that is loose or which is peeling away must be completely removed. We should remove every loose particle using a wire brush or a scraper and everything, and we should remove every loose particle, because if we apply our paint above a loose particle, that loose particle will take our paint and it will remove. It will get removed from the base. So basically surface preparation is very, very important as far as the old buildings are concerned. Sir. இப்ப முதல்ல இந்த பெயிண்ட் நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னால முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மனசுல கொள்ளணும். சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் சொல்றது. சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் அந்த சுவரோட சமதளத்தை உருவாக்குவது. பெயிண்ட் அடிப்பதற்கு முன்னால அது பெயிண்ட் அடிக்க தகுதியான இடமாங்கிறத பாக்குறது. குறிப்பாக ஓல்டு சர்ஃபேஸ். இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா புது கட்டடத்துக்கு இல்ல, பழைய வீடுகளுக்கு அல்லது ஏற்கனவே பெயிண்ட் அடிச்ச வீடுகளுக்கு மறுமுறை நம்ம பெயிண்ட் அடிக்க போகும்போது நம்ம எதுல முக்கிய கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அது சமதளமா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே அடித்த பெயிண்ட்டுக்கு மேலேயே சும்மா எடுத்து நேரடியாக அடிச்சிட்டோம்னா அந்த பெயிண்ட் அடிக்கும் போது ஏற்கனவே சரியாக நம்ம அந்த 3 அடுக்குகளை பயன்படுத்தாமல் பண்ணியிருந்த பட்சத்தில் அங்க என்ன நடந்திருக்கும்? நீர் ஒழுகல் இருந்திருக்கலாம், அதனால வெடிப்பு வந்திருக்கலாம், அல்லது வீக்கம் ஓதம்னு சொல்லக்கூடிய வீக்கம் வந்திருக்கலாம், அது மேடு பள்ளங்கள் இருந்திருக்கலாம், உருவாயிருக்கும். அதன் மேல நம்ம பெயிண்ட் அடிச்சோம்னா என்ன ஆகும்? அது ஏற்கனவே அது இருக்கக்கூடிய ஒரு பிழைகள் நம்ம பெயிண்டோடு சேர்ந்து உறிஞ்சி வந்துடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பழைய வீடுகள் அடிக்கும் போது மிக கவனமாக அந்த சமதளம் உறுதியா இருக்கா, அதுல வெடிப்பு இல்லாமல், வீக்கம் இல்லாமல், அல்லது ஒரு மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து, அப்படி இருந்தால் அதை பூரா நீக்கி விட்டு சுரண்டி எடுத்துட்டு சமதளமாக்கி தான் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். அப்பதான் நம்ம பெயிண்டோட பலனை அனுபவிக்க முடியும். எஸ் சார். So we'll just continue that any old surfaces, if there are any fungal growths or these type of there, we have to first find solution for this and then start painting. And for the new surfaces, if there are new surfaces, there are still problem with the new surfaces also. These type of cracks get created because the cement was not done properly and everything. So for new surfaces also we should take care that at least for 28 days the entire curing should happen properly, and after that the surface should be painted. And if there are any types of cracks which are less than 3 mm, polymer putty that we have can be used to fill the cracks. If there are huge cracks, I mean the holes are bigger, then you have to use wall putty, basically white cement with sand, and fill those holes into it. So the surface, be it old surface repainting or be it new surfaces, it is very important for the paint application that the surface is prepared properly. Sir. பழைய கட்டடங்களுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது என்ன செய்யலாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப ஏன்னா அதுல உள்ள பிழைகள் பெயிண்ட்டுக்கான குறைகளா மாறிடக்கூடாது. அப்ப ஃபங்கஸ் வரலாம், நம்ம ஃபங்கஸ்ல பூஞ்சைகள், அந்த நீர்பிடிப்பால பூஜைகள் வந்திருக்கலாம், அல்லது வெடிப்புகள் இருந்திருக்கலாம். அது போன்ற விஷயங்களை சரியாக சுரண்டி எடுத்துட்டு சமதளப்படுத்தி தான் நம்ம அதை பண்ணணும்னு பார்த்துட்டோம். புதிய கட்டடத்துக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, நம்ம சிமெண்ட் போட்டு புதுசா கட்டின வீட்டுல சிமெண்ட்ல இந்த மாதிரி வெடிப்புகள் இருக்கலாம். அந்த படத்துல பாருங்க, வெடிப்புகள் இருக்கலாம், கிராக் இருக்கலாம், குழிகள் இருக்கலாம். அப்ப அதெல்லாம் இருக்கும்போது நம்ம கவனமா இருக்கணும். அதெல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம முதல்ல அதை பூசி மெழுகணும். அது எதை வச்சு மெழுகலாம்? ஃபைபரை போட்டு பண்ணலாம். சின்ன 3 mm கீழே உள்ள கிராக்கா இருந்தா, அதை விட பெரிய ஓட்டைகளா பெரிய வெடிப்புகளோ இருந்தா என்ன செய்யலாம்? வால் புட்டி போட்டு அதை ஃபுல்லா மூடலாம். சிறப்பானதுன்னு பார்த்தா ஒயிட் சிமெண்ட் தான் போடணும். பட் இது மாதிரி முழுசா போட்டு அதை சமதளப்படுத்தி நம்ம பெயிண்ட் பயன்படுத்தும் போதுதான் பெயிண்டோட நம்மளோட பலன் சிறப்பா கிடைக்கும். எஸ் சார். So surface preparation is very, very important. If there are any type of these type of problems like you can see on the screen, we have to deal with the waterproofing solution first and then come up with paint. A lot of people make a mistake. They apply paint and they think paint will take care of these kind of problems. But paint cannot take care of these kind of problems. These kind of problems have to be handled separately, and then be it old surface or you could see here in the new surface as well. It has to be taken care properly and then the painting shall begin. So we'll move ahead to the general procedure of paint application now. Now, what is the procedure that we should be using? This is a bit of a basic about the painting industry, but this is not an industry wherein we bring painters and we think कि वो लोग हमारा पूरा काम कर लेंगे. वो लोगों को तो ये सब कुछ मालूम है तो they'll take care of everything. That is not the case. आपको खुद को समझना है. We have to understand it ourselves. Then and only then we could convince anybody.
if we are in front of somebody and we don't know how it is applied, what is the procedure which has to be done, if you are not confident about your procedure and products, nobody will be confident about you giving them paint. So we'll try to understand the basics yet again. Now the step one is obviously, like I was saying, surface preparation is very, very important. If there is any dirt, any loose particles, any powder residue, anything is there on the surface, it has to be properly cleaned. It should be dry before paint application. A lot of people make a mistake. Surfaces are a bit wet due to monsoon, and then they start painting directly. That shall not be the case. Step two is obviously we should apply the coat of primer first, followed by the coat of putty using putty knife. Then we sand, we rub the surface by sandpaper 180. Then we wipe it clean. Wipe clean is obviously we use a cloth. So if there is any powder residue after scrubbing or rubbing the putty, even we have to clean it. Then we apply the second coat of putty, followed by a sandpaper 220, which is more finer. After sanding, proper cleaning is very much necessary. In a lot of cases, powder residue remains on the wall and it removes the top coat paint. And then comes the application of primer yet again, one coat of primer, and finally, coat of paint, followed by the second coat of paint after 4 to 6 hours between the coats. Additional coats obviously could be required based on what type of surface and which shade we are using. So this is the standard or general procedure of paint application, sir. இப்ப நம்ம பார்த்துட்டு பொதுவா நம்ம ஒரு ஜெனரல் ப்ரொசீஜர் ஆஃப் பெயிண்ட் அப்ளிகேஷன், பொதுவாக ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கான படிநிலைகள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஸ்டெப் 1, அது முதல் கட்டமா என்ன செஞ்சிட்டோம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 2 பழைய கட்டடமும் புதிய கட்டடமும், அது எதை எப்படி இருக்கும், ரெண்டுக்குமே காரணங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா விளைவு ஒண்ணுதான். அது என்ன பாத்தீங்கன்னா, அந்த வெடிப்புகளோ ஈர கசிவோ, நீர் கசிவு உள்ள இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அது இன்னைக்கு வெயில் காலம் தான், மழை இல்ல, அதனால நம்ம அடிச்சிடும் பெயிண்ட் அடிச்சிடக்கூடாது. அந்த நீர் கசிவு முதல்ல அதுக்கான தீர்வை பண்ணி விட்டு தான் நம்ம இதை பண்ணணும். முதல்ல நீர் கசிவோ ஒரு வெடிப்போ அல்லது ஒரு காற்று உள்ள பழைய பெயிண்ட் அடிக்கும் போது காற்று உள்ள போயிருந்து வீக்கமா இருந்ததோ இந்த மாதிரி நிலங்களை கிளீன் பண்ணிடணும். புதிய கட்டடத்தில் உள்ள வெடிப்புகள் கிடிப்புகள் எல்லாம் சமதளப்படுத்தணும். நல்லா சுரண்டிட்டு சமதளம் ஆக்கிட்டு தான் பண்ணணும். இப்ப நம்ம யாருக்கு பேசணும்னா பெயிண்டருக்கு பேசல. இது இப்ப நம்ம எல்லாருமே டைரக்ட் செல்லர்ஸ். அப்போ ஒரு பெயிண்டர்ட்ட போய் சொன்னா அவர் பாத்துக்கிறோம் நம்ம நினைக்க கூடாது. அந்த பெயிண்டர்ட்ட பேசுறதுக்கு நமக்கு ஒரு தகுதியை உருவாக்கணும். நமக்கு என்ன தகுதி, இதை பத்தி குறைஞ்சபட்ச நாலேஜ் நமக்கு இருக்கணும். பேசிக் ஸ்டெப்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் சொல்ற பதில் தவறா இருந்தால் அல்லது அவர் நம்மளை ஒதுக்க நினைக்கிறாருன்னா அதை நம்ம மறுத்து பேசுறதுக்கு நமக்கு நாலேஜ் தேவை, நமக்கு தகவல்கள் தேவை. அந்த மாதிரி முதல்ல பண்ணிக்கிறது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். 2வது, அப்படி சுரண்டி எடுக்கப்பட்ட பரிசுத்தமாக எந்த ஒரு தூசி இல்லாம சுரண்டி எடுக்கப்பட்ட இடத்துல நம்ம 2வது ஸ்டெப்பா என்ன பண்றோம், அந்த ஒரு பிரைமரை ஒரு கோட் அடிக்கிறோம். பிரைமர் கோட் அடிச்சு அதை முழுசா நிறவுறோம். 3வது புட்டி யூஸ் பண்ண போறோம். அப்போ புட்டியோட ஃபர்ஸ்ட் கோட்டிக்கு நம்ம பண்றோம். அந்த கரண்டி வச்சு நம்மள கத்தின்னு சொல்றாங்க, நைஃப்னு சொல்றாங்க, புட்டி நைஃப். அதுல இருந்து புட்டி தைக்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரி வருது. அப்போ ஒரு கரண்டி மாதிரி அதை வச்சு நம்ம பண்ணணும். இதெல்லாம் நம்ம யாருக்கு பண்ணிக்கிறோம், பெயிண்டருக்கு இல்ல. இப்ப பேசுறது எல்லாமே டைரக்ட் செல்லர்கள், பெயிண்டர்கள் சந்திக்க போறவர்களுக்கு, அதுக்காக பேசுறோம். அப்புறம் 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டோம் புட்டி போடுறது. 4வது அது நல்ல சாண்ட் பேப்பர்ங்கிறது நம்ம ஒரு தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துவோம். சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி தூசி இல்லாத அளவுக்கு தேய்க்கணும். அந்த சாண்ட் பேப்பரோட ஒரு கோடு 180 180 நம்பர் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கு நம்பர் இருக்கும். அதோட தன்மைகளுக்கு 180 வச்சு நல்லா நல்லா தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்த அப்புறம் துணியை வச்சு நல்லா துடைக்கணும். அப்ப தேய்ச்சதுனால வரக்கூடிய தூசிகள் அங்கே தங்கி இருக்கக்கூடாது. அப்ப பெயிண்ட் அங்கே ஒட்டாம போயிடும். அதனால துடைக்கணும். அடுத்தது 5வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா செகண்ட் கோட் பண்ணணும். செகண்ட் கோட் என்ன செய்யறோம், செகண்ட் கோட்டை திரும்ப புட்டி நைஃபை வச்சு பண்ணணும். அது முடிச்ச அப்புறம் 6வதாக என்ன செய்யறோம், மறுபடியும் ஒரு சாண்ட் பேப்பர் 220 பேர், அதுக்கு 220 எண் உள்ள நம்பர் உள்ள சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி அதை நல்லா பண்படுத்திட்டு மறுபடியும் துணியை வச்சு நல்லா கிளீன் பண்ணிடணும். அந்த தூசிகள் இல்லாத கிளீன் பண்ணிடணும். அடுத்தது அப்ளை a coat of primer. இதுக்கப்புறம் தான் பிரைமர் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ளை the first coat of emulsion been followed by the second coat. Second coat. Allow 4 to 6 hours of time between the coat. அப்போ அடுத்தது எமல்ஷன் பண்ண போறோம். 8வதாக
எமல்ஷன் பெயிண்ட பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கோட்டை முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் கோட் அடிக்கணும். இதுக்கு இடையில என்ன செய்யணும்? ரெண்டுக்கு இடையில 4ல இருந்து 6 மணி நேரம் இடைவெளி கொடுக்கணும். முதல் கோட் எமல்ஷன் பெயிண்ட் அடிச்சுட்டு 2வது கோட் அடிக்கும் போது 4ல இருந்து 6 மணி நேரம் நம்ம கொடுக்கணும். அதுக்கு அடுத்த கோட்டிங் தேவைப்பட்டா நம்ம அடிச்சுக்கலாம். அந்த சர்ஃபேஸுக்குள்ள தண்ணியை பொறுத்து உங்களோட அவசியத்தை பொறுத்து நம்ம அடிச்சுக்கலாம். அப்போ 2 கோட்டுக்கு முக்கியம். அப்போ பொதுவாக பெயிண்ட் பயன்படுத்துவதற்கு 8 படிநிலைகள் நம்ம மனசுல வச்சா போதும். இதை நம்ம புரிஞ்சு கொண்டாலே ஒரு பெயிண்டரோட பேசுவதற்கு தகுதி கிடைக்கிறோம் முதல்ல. எஸ் சார். Now I just specified this way that what all things has to be done. Now this particular priming code that I have specified, now we that I have specified in red basically. So these priming codes could be avoided, but if the surface preparation are proper. If not, we have to go with the primer coat before putty as well. If people jumble up, they make mistakes, they are not doing it properly, the putty shall come out, it will get removed or anything of that sort shall happen. So all other companies as well, they suggest a priming coat even before applying. Sumitji, yes. Sumitji, please repeat it again. Please repeat it again. Yes. Regarding the red bar. Exactly, sir. Now these are the number of coats that I have specified in the previous sheet as well. Paint either is applied on the interior surface or on the exterior surface. On the interior surface, if it is applied, I have suggested a coat of primer, followed by 2 coats of putty, followed by 1 coat of primer yet again, and then followed by 2 coats of paint. Now, the coat that is specified in red color could be avoided if we are doing the application properly. It could be avoided if the surface preparation is proper, very, very properly cleaned basically. If not, if we don't have to, jumble up with it, a coat of primer is recommended. On the exterior surface, in a lot of cases, in 90% of the cases, putty is not used on exterior surface. So that is the reason I have, specified it red. On the exterior surface, the painting starts with, 1 coat of primer followed by 2 coats of paint. Now, number of coats, obviously, it depends on what surface we are applying and what shade. For dark shades, obviously, the 2 coats will not be sufficient, be it interior, be it exterior. You will have to go up to 3 or 4 coats as well. But for the lighter shades, 2 coats will be sufficient. So that is it, sir. Just I got a little confusion. As we said earlier, after completing the prior norms, we are going for the primer coating. Okay. Right. If we did it in a proper way, first for interior, first is not required. The primer coat could be avoided, sir, if we are doing it properly. Yeah, that's what I'm saying. Exactly. Yeah, the first primer coat is not required. But what happens is there is one more thing linked to it. In a lot of area, with different area, there are different practices. Yeah. Say in Maharashtra, one region primer coat is not applied before putty, but in the other region they apply the primer coat first. So in every area there is about this only primer coat, the base primer coat of primer before putty. That is into a question mark. If in your area, where whatever area you reside into, if the painters have a habit of applying a priming coat before putty, you should suggest them apply the priming coat. You don't try to avoid it. Okay. Let it go according to their application. At the end, they are the applicators. If they are very confident about the surface, then they'll avoid this particular coat. Then that is okay. 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 But about exterior, the same way. Same. It applies same for the interior as well as the exterior. But it applies for the old building or a new building also. Every building, sir. Okay. நண்பர்களே, இப்ப பொதுவா என்ன பாக்குறோம், ஜெனரல் ப்ரொசீஜர்ல அடுத்த கட்டம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பிரைமர் அடிச்சுட்டு தான் நம்ம புட்டி அடிக்கிறாங்க. அப்ப பிரைமர் புட்டி மாத்தி தான் வர்றோம். அதான் ஸ்டெப். இன்டீரியருக்கு, எக்ஸ்டீரியருக்கு அதே மாதிரி தான் வருது. அப்போ எக்ஸ்டீரியருக்கு வந்து புட்டி 2 கோட் பண்றோம். இதே மாதிரி தான் அங்கேயே 2 கோட் பண்றோம். இது ரெண்டுமே இப்ப நமக்கு சிவப்பு கலர்ல போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இன்டீரியருக்கு
அந்த ஒழுங்கா நம்ம சர்ஃபேஸை கிளீன் பண்ணி சரியா தொடச்சி பக்காவா இருந்ததுன்னா அந்த பிரைமரை அவாய்ட் பண்ணிட்டு நேரடியா புட்டிக்கே போயிடலாம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெயிண்டர்கள் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராலேயே ஒரு ஏரியால என்ன செய்யறாங்க, புட்டிக்கு முன்னால பிரைமர் அடிச்சுட்டு அப்புறம் புட்டி போடுறாங்க. புட்டிய இன்னொரு ஏரியால பாத்தீங்கன்னா புட்டிக்கு அப்புறம் தான் பிரைமர் யூஸ் பண்றாங்க. இப்போ அங்க அவங்களோட பழக்கம்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு அந்த கான்பிடன்ட் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கும். நாங்க இப்படித்தான் பண்ணுவோம்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம எதுவுமே நமக்கு வாதிட வேண்டாம். அவர்கள் அவர்களோட சமதளத்தை அந்த பேக்ரவுண்ட் கான்பிடன்டா இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டைலே அதை பண்ணட்டும், அதை நம்ம தடுக்க வேண்டாம். ஆனா அதை சரியா நம்ம ஒரு சமதளம் இருந்தா நமக்கு அந்த பிரைமரை புட்டிக்கு முன்னால போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை நம்ம திரிக்க தேவையில்லை. இதே மாதிரிதான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இருக்கும். இது ரெண்டுலயுமே புது பில்டிங்கா யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்க, புது பில்டிங்கா பழைய பில்டிங்கா, ரெண்டு பில்டிங்குமே. ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம், புது பில்டிங்ல என்னென்ன பிழைகள் வர வாய்ப்பு இருக்கோ அதை சரிப்படுத்திட்டு தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டோம். பழைய பில்டிங்ல என்னென்ன வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம், அதை சரிப்படுத்தி தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்போ இது புதுசு பழசுங்கிறது இனிமே கேள்விகள் வேணாம். ரெண்டுக்கும் பொதுவான தகவல் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்லயும் சொல்லப்போனா மதுரையில எப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு தெரியும், நமக்கு தெரியல. அப்போ அடுத்த சென்னையில எந்த ஸ்டைல்ல பண்றாங்கன்னு தெரியல. அப்போ இப்ப இவர் சொன்ன தகவல் படி பார்த்தா நமக்கு மகாராஷ்டிரால ரெண்டு வகையா பண்ற ஏரியாக்கள் இருக்குன்னா, ஒண்ணு பிரைமர் போட்டுட்டு புட்டி யூஸ் பண்ற ஏரியா இருக்கு, சில ஏரியால புட்டி போட்டுட்டு தான் பிரைமர் யூஸ் பண்ற ஏரியா இருக்கு. அப்ப அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் அவங்கள்ட்ட வாதிட்டு இப்படிதான் செய்யணும்னு நிர்பந்திக்க வேண்டாம். அவர்கள் கான்பிடண்டா இருக்க பட்சத்தில், அவர்கள் பழக்கம் சரியா இருக்கும் பட்சத்தில். எஸ் சார். Yes. So now comes the question of what primer should be used. Now we know that there are 3 different primer as far as RCM is concerned, and there are 5 emulsions, 5 type of paints, 2 on the interior surface, 2 on the exterior surface, and 1 obviously all rounder. So how do we suggest? So every time you decide a primer, you should be ready with the paint product first. First decide what product the end customer is going to apply, and then come up with the decision of primer. For example, if he is going to apply the Grace interior emulsion, he should be using the Polar cement primer. For Vibe premium interior emulsion, company recommends Blaze premium base coat, but at times in order to cut short with the budget, come up with the competition, you could recommend Mint exterior and interior primer, but that won't we don't suggest it. We suggest Blaze premium base coat in order to get proper coverage, proper finish and everything. For exterior surfaces, similar is the case. For Fame exterior emulsion, one should be using Mint exterior and interior primer. For Aura premium exterior emulsion, one should be using Blaze premium base coat. If again similar to that of Vibe, for the budget perspective, somebody could opt for Mint exterior and interior primer, but company recommends you to use Blaze premium base coat. As far as all-rounder is concerned, obviously the Blaze premium base coat must be used. So before deciding what primer shall be applied, one should be prepared. He should know what paint is going to be applied on this particular building. Sir. So we see another clarification. Yeah. In this chart, we are comparing with regular paints, is it? No. This is not a comparison chart. It is how do you choose what primer has to be used with which paint? Now there is a confusion, paint. Right? So what usually happens is there are 3 primers and there are 5 emulsions, 5 paints. Yeah. So how do you decide what primer you are going to use? So in order to decide, you should be deciding the product of paint first and then go with the primer. At times what happens is people are not sure what they are going to apply, and they go and apply, say, Mint exterior and interior primer, and then they come up with a decision, oh my god, we have to apply all rounder. Now that should not happen usually. So decide your product first, and then according to it you apply the primer so that you go in a good combination. Yeah. So first we have to come to a conclusion of primer. Then only we have to go for the emulsion, is it? Obviously, but then when you decide a primer, you should decide the emulsion first. That what paint you are going to apply tomorrow or whenever you are going to apply.
So what is going to be the paint that you are going to use? So according to that, you should be using the primer today. ஓகே ஓகே ஓகே. இப்போ நண்பர்களே, இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவா நம்ம ஒரு சூஸ் பண்றது தெரியாம இருக்கிறோம் நிறைய பேர். எந்த எமல்ஷனுக்கு எந்த பிரைமரை சேர்த்து பயன்படுத்தலாம் தெரியாம இருக்கிறோம். அப்போ முதல்ல செய்ய வேண்டியது நம்ம என்ன பாத்தீங்கன்னா, பெயிண்டை பத்தி முதல்ல முடிவு பண்ணணும். எந்த பெயிண்டை நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறது முதல்ல முடிவு பண்ணிட்டு, அதுக்கு தக்க பிரைமரை ரெடி பண்றோம். அந்த பிரைமருக்கு எமல்ஷன் முடிவு பண்ண போறோம், பிரைமரை முடிவு பண்ணணும். எமல்ஷனுக்கு எது சரியான மேட்ச் ஆகுங்கிறது இப்ப நம்ம சார்ட்ல போட்டிருக்கு பாருங்க. இந்த சார்ட்ல என்ன போட்டிருக்கு? கிரேஸ் இன்டீரியர் எமல்ஷனுக்கு போலார் சிமெண்ட் பிரைமர் மேட்ச் ஆகும். அடுத்து வைப் பிரீமியம் இன்டீரியர் எமல்ஷனுக்கு பிளேஸ் பிரீமியம் பேஸ் கோட் மிட் எக்ஸ்ட்ரா, அடுத்து இன்டர்னல் பிரைமர் இது சரியாகும். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் எமல்ஷன் கீழே பாத்தீங்கன்னா ஃபேம் எக்ஸ்டீரியர் எமல்ஷனுக்கு மிட் அண்ட் இன்டர்னல் பிரைமர் மேட்ச் ஆகும். அப்புறம் ஆரா பிரீமியம் எக்ஸ்டீரியர் எமல்ஷனுக்கு பிளேஸ் பிரீமியம் பேஸ் கோட் மிட் சரியா மேட்ச் ஆகும். இது நம்ம கம்பெனி கொடுக்குற ஒரு ஆலோசனை. இது மிக சரியா இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும், இது மாத்தி போட்டா கூட பரவாயில்ல, நீங்க முடிவு பண்ண பட்சத்தில் அதை செய்யலாம். அப்போ இதுக்கு ரெண்டையும் முடிவு பண்றதுக்கு முன்னால பெயிண்ட் என்ன பெயிண்ட் பார்த்து அந்த குவாலிட்டி தக்க நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது தகவல். எஸ் சார். Now, how do you choose the right product? Now, what happens is if somebody wants to paint, how do you decide which product you have to apply? So the better the product, obviously the finish will be better, durability will be better, washability shall be better, light fastness. Now, what is light fastness? Is basically you apply a yellow color today, the next year it turns light yellow, the next year it turns lemon yellow, and it turns white and it starts fading. Now, this is light fastness. So the better the product you take, the better will be the light fastness, the better shall be the life, and obviously cost will be extra. So in terms of grace, vibe shall have better finish, durability, washability, life fastness, life, and obviously cost of vibe will be, more than that of grace. Similar is the case for exterior emulsion. And if you compare vibe or aura with all-rounder shall have better finishes and everything, but obviously cost of all-rounder should be more. So how do you decide what product you have to take? So for example, you are going to paint a particular building which you have to repaint it anyways after 2 years because it is a rental building. Obviously you have to go for the lower end product. If it is your own house, you are going to stay for much longer duration, you should opt for all-rounder. You should go for the best quality paints. If there is some builder who wants to sell particular premises, so he cannot go for a cheaper product because the finish will not be very beautiful, but he cannot go for a top-end product because cost shall not be viable. In that scenario, he'll be going for the mid-range product, which is Vibe Premium Interior Emulsion or Aura Premium Exterior Emulsion. So likewise, we have to decide what product that we are going to take. But wherever possible, wherever our own premises are there, one should go for the best possible product in our product line, which is all-rounder, obviously. Now, this is because if you take some product which has a lifespan of 2 years, and you will have to repaint it yet again, you will have to pay labor charge after 2 years yet again. After 2 years, the labor charge is going to increase. After 2 years, the cost of paint is also going to increase. So making a wise decision wherever possible. If you are planning, even if you are living at your own houses, planning for a grace interior emulsion, try going for premium interior emulsion. Try convincing your customer that he should go for a better quality product to avoid repainting. There must be a feeling that it is a bit expensive as of today, but for tomorrow, if you average it out with repainting, that will be a more beneficial affair. Sir. இப்ப நண்பர்களே, இப்போ எப்படி இந்த பெயிண்டை நம்ம சூஸ் பண்றது, எப்படி நம்ம தேவையை தெரிவு செய்வது என்பது பாத்தீங்கன்னா, இப்ப நடுவில் போட்டது பாருங்க. முதல்ல நம்ம எதை வச்சு நோக்குவோம்? பினிஷ், அதோட சரியான ஒரு பரிணாமத்துல அது முடிவடைகிறது. ரெண்டாவது டியூரபிலிட்டி, அது நீண்ட காலம் அது நமக்கு அதே நிரந்தரமான தன்மையோட இருக்கிறது. அடுத்து வாஷபிலிட்டி, அது நல்லா கழுவுறதுக்கு எளிதா இருக்கிறதுக்கு. அடுத்து லைட் ஃபாஸ்ட்னஸ்ங்கிறது என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம், அது இன்னொரு 1 வருஷம் கழிச்சு போனா அது வெளிர் மஞ்சளா மாறும்.
அடுத்து இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அது இன்னொரு வெளிர் மஞ்சே கிட்டத்தட்ட வெள்ளையா போயிடும், ஐவரி கலர்ல மாறிடும். இப்படி போறதுதான் நிறம் மாறுதல், நிறம் தேய்மானம். அது அது அதை வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இது ஒரு வாழ்நாள், அந்த பெயிண்ட் அடிச்சதுக்கு ஒரு நீண்ட ஆயுள். அடுத்தது காஸ்ட், அது பெயிண்டோட விலை. இதை வச்சுதான் நம்ம ஒரு ஒரு பொருளை பெயிண்டோட நம்ம தரத்தை எந்த பிராண்ட் வாங்குறது நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வாடகை வீடு நம்ம வச்சிருக்கிறோம். அது அடிக்கடி 2 வருஷத்துக்கு ஒருக்கா வீட்டை புது புது ஆளுக்கு குடி வருவாங்க, திரும்ப திரும்ப பெயிண்ட் அடிப்போம். அப்படி இருக்கும் போது நம்ம அதுல தரமான பெயிண்ட் அடிக்க யோசிக்க மாட்டோம், ஏன்னா விலை அதிகமா இருக்கும். அப்போ சாதாரண இந்த கிரேஸ் இன்டீரியர் எமல்ஷன் மாதிரி நம்மள்ட்ட உள்ள குறைந்த விலையில் உள்ள பெயிண்ட் வாங்கி அடிப்போம், ஏன்னா அடுத்த வீடு காலியான மாத்தத்தானே போறோங்கிறதுக்காக. இதே நம்ம சொந்த வீடு வச்சிருக்கிறோம், நீண்ட காலம் அதுக்கு நிலைச்சு நிக்கணும், நமக்கு இதே மாதிரி பினிஷிங் இருக்கணும், இதே மாதிரி டியூரபிள் இருக்கணும், வாஷபிலிட்டி இருக்கணும், லைட் ப்ராசஸ் இல்லாம இருக்கணும், அடுத்து இதோட ஆயில் நல்லா இருக்கணும். விலையை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா என் வீடு இது நிரந்தரமா இருக்க போகுது. அப்போ அப்படி பார்த்தோம்னா நம்ம வைப் பிரீமியம் மெட்டீரியல் கூட வாங்க மாட்டோம், ஏன்னா ஆல்ரவுண்ட் தான் போவோம், ஏன்னா நம்ம வீடு. இப்ப அது மாதிரி பண்ணுவோம். அப்போ இடையில ரெண்டு வகையான, ரெண்டுக்கு இடையில ஒண்ணு இருக்கு. ஒரு வீடு ஒருத்தர் விற்க போறார், ஒரு வீட்டை, ஒரு சொந்த வீட்டை அல்லது ஒரு சொந்த பில்டிங்கை விற்க போறாரு. விற்க போறவர் ரொம்ப சீப்பான பெயிண்ட் அடிச்சாருன்னா அது அது தோற்றம் வங்கி போகும், அதனால பேரம் பேசுறதுல வந்து சிக்கல் வரும். அப்ப அது போக மாட்டார். ரொம்ப காஸ்ட்லியான ஆல்ரவுண்டுக்கு போக மாட்டார், ஏன்னா விற்கத்தான் போறாரு, அவ்வளவு செலவு பண்ண வேணாட்டு. அப்ப அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு வைப் பிரீமியம் மெட்டீரியல் மாதிரி ஒரு மிடில் ரேஞ்சுக்கு போவாங்க. அப்போ இந்த மாதிரி யாருக்கு எது தேவை, இத்தனை 1 2 3 4 5 6 வகையான கோணங்களில் நோக்கித்தான் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா இப்ப நம்ம என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரசியல் உறுப்பினர்கள் தங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு நீங்க பயன்படுத்துறது எதுவுமே கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் பயன்படுத்துங்க. ஏன்னா அது விலை அதிகம் தான், அது ஒரு தாங்கு காலகட்டம் அதிகம், அது தோற்றம் நல்லா இருக்கும். இதெல்லாம் கடந்து எப்படியும் அதை மாற்றி நீங்க பெயிண்ட் அடிக்க போகும்போது, அது 3 வருஷமோ 4 வருஷமோ கழிச்சு நீங்க பெயிண்ட் அடிக்க போகும்போது அன்றைக்கு பெயிண்டரோட சேலரி அதிகமா இருக்கும், பெயிண்டிங் லேபர் சார்ஜ் அதிகமா இருக்கும். அடுத்தது அன்றைக்கு பெயிண்ட் விலையும் கூடி இருக்கும். அப்ப அப்படி பண்றதை விட இப்ப நம்ம பெயிண்டரோட இது கொடுது, அடுத்து காஸ்ட் கொடுது, அப்புறம் ப்ராடக்ட போய் அந்த நேரத்துல சீப்பா வாங்கி அடிச்சு நம்ம நம்ம தடுமாற தேவையில்லை. அதனால நம்ம கம்பெனியோட சஜஷன் என்னன்னா, நம்ம சொந்த பயன்பாட்டுக்கு எல்லாருமே ஆல்ரவுண்டுக்கு போங்க. அதுல நம்ம கிட்டத்தட்ட அதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா 50% நமக்கு மிச்சமாகுதுங்கிறத கருத்து. எஸ் சார். Now, a lot of people who are coming to the paint industry shall also understand basis. Now, I have added up this particular slide because people were making some mistakes in Kerala as well. So, they were not taking basis very seriously, tried to, make any color in any basis. That is not the case. That doesn't happen. All the emulsion, there are bases. There is a tinting machine that is, this type of tinting machine is installed in a paint shop these days. On these machines, your bucket is, placed over there, and then according to your shade selection, we basically tint colorants into it to make that shade. सुमित जी, आपको आवाज नहीं आ रहा है? सर अभी आ रहा है? हेलो सर, आ रहा है? आपका आवाज धीमे हो गया और बहुत देर से आ रहा, कट हो गया. Okay, now is it okay? No, okay, you please repeat it again. Okay. Now काफी सारे लोग basis में गलती कर रहे हैं. There are a lot of mistakes in basis. What they do is they don't look at what base is there on a bucket before making paint. Now, what are bases? Very basic of this discussion. क्या होता है कि अगर एक प्रोडक्ट व्हाइट है तो कंपनी उसका एक पर्टिकुलर व्हाइटनेस मेंटेन करती है. अगर वो थोड़ा भी ज्यादा व्हाइट हो गया, आपका जो शेड है वो शेड परफेक्टली नहीं बना पाएगा. So there is a perfect white that has to be maintained. Likewise, there are different bases over there. Sir, you're able to listen to me? सुमित जी, again cut हो गया. Sir, I think there is some communication issue. Just give me 1 minute span, please. Okay, please. So that I can follow. Okay then. So there are basically bases yet again. Sir, Nasir sir, आप कहाँ तक connected थे? So I'll continue from there now. Okay. So bases के बारे में did you understand, Nasir sir?
या मैं एक नो बार सर, रिपीट करूँ? रिपीट करना ही पड़ेगा क्योंकि मैं पूरा सुना ही नहीं, सुन नहीं पा रहा Okay, 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 okay. So there are different bases in all the products. Now there is Grace interior emulsion, Fame exterior emulsion, Vibe premium interior emulsion, Aura premium exterior emulsion, and then all rounder. So base one या base white, it is available in all the products, and these type of light shades are made in base one or base white. In base 10, it is slightly darker than base one, but it is available only in Aura premium exterior emulsion and all rounder. So mid-tone shades which are not very dark, not very light, are made in base 10. In base 13, a 13 base is yellow colored base. That is why I've colored it yellow over here. In this base, it is available only in all rounder as of today. And these type of bright shades or shades which are moreover oriented towards yellow are made into base 13. Base 20, like you could see, is a dark base. I've colored it darker gray. It is available in premium interior emulsion, premium exterior emulsion, and all rounder, wherein these kind of shades which are very dark are made into base 20. So basically, this is about bases. We have to understand this mainly for those who are installing a tinting machine. It is very important to understand bases rather than the customers. But a lot of time what customers do is they take the paint along with them, and they tint it at their respective places from some other shop owner. किसी और के पास से वो करवा लेते, या वो पैकेट में या छोटे कंटेनर्स में कलरेंट लाके मिक्स करते हैं. तो we have to be very sure about the bases. It is just a basic information. One should know that there are bases in paint and we should check and take particular paint. Sir. Yes, sir. இப்ப நண்பர்களே, முதல்ல நம்ம பேஸ்னு உருவாக்குறோம். பெயிண்ட்டுக்கு பேஸ் முக்கியம், எல்லாருக்கும் தெரியும். இதுல பெயிண்டர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு புரியும். இப்ப பேஸ புரிஞ்சாதான் நம்ம டிண்டிங் மிஷின் இப்ப ரீசெண்டா கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம. ஏன்னா நிறக்கலவைகள் செய்யக்கூடிய ஒரு எந்திரம். இந்த டிண்டிங் மிஷின் மூலமா தான் பல ஷேடுகளை நம்ம உருவாக்குறோம். இந்த விஞ்ஞான வளர்ச்சியில நமக்கு 15 ஷேடா இருந்தது இன்னைக்கு 1500 2000 ஷேடா மாறினது காரணமே இந்த டிண்டிங் மிஷினோட ஒரு அபரிமிதம் தான். அது ஒரு கணினி தொழில்நுட்பத்துல கலக்கப்படுது. அப்போ அது எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஸ வச்சுதான் வருது. பேஸுங்கிறது பொதுவா ஒயிட்ல அந்த வெள்ளை நிறத்துல தான் பேஸ் உருவாகுது. வெள்ளை நிறத்துல பளிர் வெள்ளையாவும் இருக்கக்கூடாது, நார்மல் வெள்ளையா இருக்கணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, அப்ப அதுல பேஸ் 1 அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பேஸ் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வெள்ளை நிற பேஸ். அது நம்மகிட்ட இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கிரேஸ் ஐ இருக்கு, ஃபேம் கிரேஸ் இன்டீரியர் எமல்ஷன், ஃபேம் எக்ஸ்டீரியர் எமல்ஷன், வைப் இன்டீரியர் எமல்ஷன், ஆரா எக்ஸ்டீரியர் எமல்ஷன், ஆல்ரவுண்டர். இது எல்லாமே பேஸ் ஒயிட்ல வர்றது. அப்ப பேஸ் 1ல ஒரு அடங்கக்கூடியவை இவை. அடுத்த ஒண்ணு இருக்கு, அதே ஒயிட்லயே இன்னொரு பலகீடு இருக்கக்கூடியது பேஸ் 10 பேரு. அது நம்மள்ட்ட இருக்க நம்ம அந்த பேஸ்ல உருவாகுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரா எக்ஸ்டீரியர் எமல்ஷனும் ஆல்ரவுண்டர் மட்டுமே. அடுத்தது பேஸ் 13 ஒன்று இருக்கு, பேஸ் 13. இந்த பேஸ் 13 எப்படி உருவாகுது? இது பொதுவா நம்மகிட்ட மட்டும் இல்ல, பொதுவான ஷேடுக்கான ஒரு வரையறை. அந்த பேஸ் 13 என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வெள்ளை நிறம் அல்ல, அதோட மூலம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் மூலமாக பல நிறக்கலவைகளை உருவாக்கக்கூடியது. அது என்ன, மஞ்சள் கலர் இருக்குது நம்மகிட்ட இருக்குது ஆல்ரவுண்டர்ல மட்டும்தான். அடுத்தது பேஸ் 20. அந்த பேஸ் 20 பாத்தீங்கன்னா டார்க் ஷேட், எப்படி வெள்ளை லைட் ஷேடு, மஞ்சள் ஒரு லைட் ஷேடு, அடுத்த கட்ட லைட் ஷேடு. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது பேஸ் 20ங்கிறது அது டார்க் ஷேடு, அடர் நிறம் உள்ளது. அந்த நிறம் உள்ளது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது வைப் இன்டீரியர் எமல்ஷனும் எக்ஸ்டீரியர் எமல்ஷனும் ஆல்ரவுண்டர். அப்ப இது எல்லாத்துலயும் பார்க்கும்போது ஆல்ரவுண்டர் தான் எல்லா பேஸுமே நம்மகிட்ட இருக்குங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம், எல்லா பேஸுக்கும் பயன்படுத்தலாம். இப்ப முக்கியமா இது ஏன் புரிஞ்சுக்கணும்னா, நம்மள்ட்ட பேஸ வாங்கிட்டு அவங்க கலரை போய் வெளியே போய் மாத்துறாங்க வச்சு, வேற ஒரு கடையில போய் டிண்டிங் மிஷின்ல ஒரு டப்பால கொடுப்பாங்க, ஒரு நிறங்களோட கலவையை டப்பால கொடுப்பாங்க, வேற கலரை அதை வாங்கி அவங்க கலந்துப்பாங்க. அங்க கலக்கும் போது இப்ப அவங்க எதிர்பார்த்த நிறம் வராம போக வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல பேஸ்ல நம்ம தினமா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க வெளியே கலக்க போனாலும் பரவாயில்ல, கலக்க போனாலும் எந்த கலவை அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப எந்த பேஸ கொடுக்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பேஸ் ஒண்ணுங்கிறது என்னது, பேஸ் 1 மூலமா என்னென்ன நிறங்கள் கலவைகள் வருது நம்ம பாக்குறோம், ஷேட்ஸ் பாக்குறோம். அந்த ஷேடுக்கு ஈக்குவலா அந்த ஷேடு தான் எதிர்பார்க்கறாங்க, வெளியே போய் கலக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அப்ப எதை கொடுக்கணும் நம்ம முடிவு பண்ணணும். டிண்டிங் மிஷின் வைக்கிறவங்க பேஸ் 1 தான் கொடுக்கணும். அப்போ இந்த அடர் நிறங்களை கொண்டு வர்றவங்க, கலக்க விரும்புறவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம பேஸ் 20 தான் கொடுக்கணும். அப்ப இந்த பேஸை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாமே. அப்ப டிண்டிங் மிஷின்ல பண்ணும்போது நாமே அந்த நிறக்கலவையை செஞ்சு கொடுக்கிறது மிக சிறப்பானதாக. எஸ் சார்.
Now, these are the general precautions one has to take during painting. We should know not overthink. ज़्यादा पानी नहीं डाल देना चाहिए. We should understand it. हमारा जो नया brochure है उसमें पानी के बारे में details है. Everything is there, so one should take care of them properly. Primer में हमने colorants या stainers नहीं डालने चाहिए. It is not at all recommended to do that. One should properly stir and strain before use. Coastal areas, obviously Tamil Nadu has coastal areas, so it is not at all recommended that you apply primer and then you leave your building open without application of top coat. The moment you have applied primer, it is recommended, you know, you finish the painting of that particular building. Now, only Tulsi paints, colorants must be used. This is written because a lot of at times there are a few local companies who will be making colorants in, you know, they'll not be using imported or international pigments. So what will happen is once you'll paint, it will look okay, but after 3-4 months it will fade out. This will happen if you don't use proper colorants into it. Now, tinted paints has to be shaped properly. Paint, you know, paint will not be covering the cracks. Cracks is it has to be taken care through the surface. A lot of time I say paint is 100 micron film. It is a film which has been given responsibility to hide everything, every fault, every problem anybody during the construction of building has incurred. Paint is given responsibility to hide it. So that is okay, but how much responsibility 100 micron film could take? If you get water from one side of the wall, obviously the paint will peel off, the surface will be uplifted. Special care has to be taken in monsoon. We should not keep, you know, surfaces exposed during monsoon. If you are doing the application of paint on a bright sunny day, you should finish it off. You should finish properly. You should not keep your primer exposed. These are basic precautions, Nasir sir. I'm just, you know, stating it because if you are coming to the paint industry, one should understand basics of the code, basics of the surfaces, basics of the application. This was an entire basic session we had as of today. It was all about basics of paint. Once the material will reaching at all the depots in Tamil Nadu, we should know all the basics of paint so that we take care of these things properly because already monsoon is going on. So that was it in terms of precaution. Nasir sir, if you have to, you know, just go through this particular slide and then we'll conclude. Yes, yes, sir. Yeah. இப்ப நண்பர்களே, அடுத்தது முக்கியமான கவனம், எச்சரிக்கைகள். இந்த பெயிண்ட் பயன்படுத்தும் முன்னால் நம்ம எச்சரிக்கையான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப முதல்ல நம்ம பிரஷை வச்சு பயன்படுத்தும் போது அது மிக லேசா லைட்டாவும் பண்ணக்கூடாது, ரொம்ப அழுத்தமாவும் பண்ணக்கூடாது. அத ஒரு மித நிலையில தான் அதை பயன்படுத்தணும் பிரஷை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கலரண்ட் பிரைமர். Sir, what is the second one, sir? Do not use universal stainers. Colorants, what lot of people do is they add some colorants to the primer and they apply primer and they leave it. They treat primer as a paint, so it is not at all recommended. Never do that because primers are not made for that purpose. Yeah. ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்சல் ஸ்டைனர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது என்ன, ஒரு ஸ்டைனர்ஸ்ங்கிறது ஒரு நம்ம பேஸ்ல சில ஸ்டைனரை பயன்படுத்தி ஒரு கலரை உருவாக்கி அதை அடிச்சுட்டு இதான் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அடிச்சுட்டு விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. அப்படி விட்டாங்கன்னா அது பாதுகாப்பானது அல்ல. அப்ப என்ன செய்யணும், அந்த யூனிவர்சல் ஸ்டைனரை பயன்படுத்தாம நம்ம முதல்ல பிரைமரை முடிச்சுட்டு இமிடியேட்டா நம்ம பெயிண்ட் அடிச்சே ஆகணும் அது மேல. இது ரெண்டு முக்கியமான விஷயம். மூன்றாவது என்ன பாத்தீங்கன்னா, இது முதல்ல நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னால முழுமையாக நல்லா கலக்கி எடுக்கணும். அந்த கலக்கிறதுல நம்ம தவறு பண்ணிட்டாலும் நம்ம பெயிண்டிங் அப்ளிகேஷன்ல நமக்கு சிக்கல் தோன்றும். அடுத்தது நம்ம கடற்கரை ஏரியால இருந்தோம்னா கண்டிப்பாக 100% அவங்க எல்லாம் பிரைமரை அடிச்சு முடிச்ச உடனே பெயிண்ட் அடிச்சிடணும் இமீடியட்டா. இடையில விடக்கூடாது. அந்த உப்பு காத்துல அந்த பெயிண்ட் போய் உட்கார்றது முன்னால அங்க நமக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது டிண்ட் பெயிண்ட் யூசிங் துளசி கலரன்ஸ் ஒன்லி. அப்ப டிண்ட் பெயிண்ட் எல்லாமே நம்ம துளசி கலர்ல தான் பயன்படுத்தணும். வேற வெளியில போய் வாங்கி அந்த நிறத்தை பயன்படுத்தக்கூடாது. மூணாவது, உடனே டிண்டர்ல இருந்து எடுத்த உடனே டிண்டர்ல நம்ம பேஸ்ல நிறங்கள் விழுந்த உடனே அங்க நான் முழுமையாக கலக்கணும். ஷேக் பண்ணி அதை குலுக்கி முதல்ல கலக்கி எடுத்துடணும். அதே மாதிரி திரும்ப பயன்படுத்தும் போது ஒரு நல்லா குலுக்கி அதை கலக்கி பயன்படுத்தணும். அடுத்தது, பெயிண்ட் வில் நாட் கவர் எக்ஸிஸ்டிங் கிராக்ஸ். ப்ராப்பர் கேர் வில் பி டேக்கன் இன்டு தி கிராக்ஸ் அண்ட் ஃபில் தி ஃபர்ஸ்ட். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சுவத்துல நம்ம பெயிண்ட் அடிக்க போறோம். இப்ப இந்த தண்ணீர் தான் முக்கியமானது. தண்ணீர் கசிவு முக்கியமானது. இதை பத்தி நம்ம வந்து ப்ரோஷர்ல நிறைய தகவல் கொடுத்திருக்கிறோம். அந்த தண்ணீர் கசிவத்தை நிறுத்தாமல் நம்ம என்னதான் பெயிண்ட் அடிச்சாலும் ஒரு பக்கம் நம்ம ஒரு பெயிண்ட் நல்லபடியா சமதளத்துல அடிக்கிறோம்.
இன்னொரு பக்கத்துல அது நீர் கசிவுக்கான முகாந்திரம் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. வரும்போது தானா இது உறிஞ்சி வெளியே வந்துடும். அப்ப அது பெயிண்டோட தன்மை இல்லை. அல்லது அந்த நம்ம சர்ஃபேஸ் நம்ம அடிச்ச சுவர் நம்ம சிறப்பா தான் இருக்கு. அப்ப அதோட பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் கசிவு இருக்கு. அப்ப முதல்ல நமக்கு முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது என்ன செய்யணும்? அதை முதல்ல தண்ணீர் கசிவு இல்லைங்க 100% நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு தான் இதை நம்ம பண்ணணும். இப்ப மழைக்காலம் சீசன் இப்ப கூட மழைக்காலம் தான் வந்துருச்சு. அப்ப டாப் கோட முதல்ல நம்ம அடிக்கும் போது மான்சூன் வர்றதுக்கு முன்னால அடிச்சாலும் இந்த விளையாடுறதுக்கு முன்னால அடிச்சு முடிச்சாதான் அந்த நீர்ல கரைஞ்சி அது சேதாரமாகாம அது பிடிமானம் ஏற்படுறதுக்கு முன்னால நம்ம அடிச்சாகணும். அடுத்தது மான்சூன் ஹரிசான்டல் சர்ஃபேஸ் டு பி கோட்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வெர்டிகல் சர்ஃபேஸ். அப்போ என்ன செய்யணும்? முதல்ல நம்ம மழைக்காலங்கள்ல ஹரிசான்டல் கீழ இருந்து மேல் நோக்கி அப்ப நீல வாக்குல முதல்ல அடிச்சு முடிக்கணும். அப்புறம் தான் இடது வலதுக்கு நம்ம அடிக்கணும். அடுத்தது அப்ப முதல்ல நமக்கு பெரிய ஆபத்தான இருக்கிறதே கிராக்ஸ் தான். நம்ம வெடிப்புகளும் அந்த நீர் கசிவுகளும் முக்கியமானது. அதை நம்ம தடுத்தே ஆக வேண்டும். எஸ் சார். That's it, sir. I would say Tamil Nadu, as you suggested, already a few tinting machines are into process and they'll be getting installed. So it is a great business opportunity. That scheme is active as of today. I think it is going to change very soon. If anybody is going to come up once it is changed, I think we'll have to pay the entire amount for the tinting machine. It will not be in the target phase. So, that is very much necessary. If anybody is planning for it, they should be planning it immediately. Exclusive PUC, if you have to open, you don't have an existing PUC, if you have to come up, obviously that is yet that provision is also available as of today. And that is it, sir. That was the basics of paint I wanted to discuss today, because our previous session we had a just an introduction about all the products in our product line, but the basics of paint was pending. Now there could be one more very detailed session. We could arrange it sometime around once the paint reaches over there. A lot of people start already using it. Once it is there, we could do that detailed session as well. That's it from my side. Like we always say, now along with Roti and Kapda, Makan is also a part of RCM, and Tulsi Paints is the first step in the direction of Makan. So stay home, stay safe, and thank you so much for listening this. Thank you, sir. நண்பர்களே, இப்ப நம்ம நிறைய தமிழகத்துல இன்னைக்கு பேசிக் முதல்ல என்ன செஞ்சோம்? ப்ராடக்ட் என்னென்ன இருக்குங்கிறத பத்தி பேசணும் போன செஷன்ல. இப்ப பேசிக் ஐடியாவை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான டைரக்ட் செல்லர் புரிஞ்சுக்கிறதுக்கான தகவல்களை கொடுத்துருக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டில் நிறைய நமக்கு துளசி பெயிண்ட் கடைகள் தயாராகிட்டு இருக்கு. டென்டிங் மிஷின் வந்துகிட்டு இருக்கு. இப்ப யாரெல்லாம் பியூசி இல்லையோ அவங்க எல்லாம் முதல்ல பியூசி எடுத்து மிஷினை இறக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். ஏன்னா நமக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. பெயிண்டோட ஏரியா மிக பெருசு. ஆர்சிஎம்ல இதுல மிகப்பெரிய சாதனைகளை காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப ஏற்கனவே நம்ம சொன்னது போல ரொட்டி கப்படா ஒரு மக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகன் இருக்கு நம்மள்ட்ட ஆர்சிஎம்ல. பொதுவா என்னது? உணவு உடை இருப்பிடம். அப்ப உணவு உடையும் ஆர்சிஎம்ல ஏராளமா இருக்கு. இருப்பிடத்துக்கான பங்களிப்பு இல்லாம இருந்தது. அந்த பங்களிப்பு துளசி பெண் சேர்ந்து ரொம்ப பெருமையான விஷயம். அப்ப நம்மகிட்ட முழுமையான மனித வாழ்க்கைக்கு எல்லாமே இருக்கு. இதை நம்ம பயன்படுத்தி சிறப்பா செய்வோம். பாதுகாப்பா வீட்டுல இருப்போம். நம்ம இந்த நோய் தொற்றுல இருந்து தப்பித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் லாட் சுமித் ஜி. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. செந்தில், நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க. Thank you, sir. நீங்க இருங்க சார். இருக்கணும். சிறப்பு அற்புதமான இன்னைக்கு நாங்க கன்சல்ட்